லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். வரவிருக்கும் தேர்தல் சமூக விரோத திமுக அரசாங்கத்துக்கும் அமைதியை விரும்பும் மக்களுக்கும் இடையிலான யுத்தம் என கன்னியாகுமரியில் பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கும் இந்த நிலையில் பாஜக மூத்த தலைவர் திரு ராஜா நம்மோடு இணைகிறார். அவருடனே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு சார்? இந்த வரவிருக்கின்ற தேர்தல் ஒரு ஹிந்து விரோத சமூக விரோத தீய அரசாங்கத்திற்கும் அமைதியையும் மதசார்பையும் விரும்புகின்ற நல்ல மக்களுக்கும் இடையிலான ஒரு யுத்தம். அதனால் ஸ்டாலின் தலைமையிலான இந்த தோற்று போன ஹிந்து விரோத ஆட்சி, ஏன்னா நேற்றுக்கு IUML போய் பேசுகிறாரு. நான் கேட்குறேன், கோவில் ஃபண்டா ஆயிரக்கணக்கான கோடிகள் அள்ளிக்கொண்டே இருக்கீங்களே, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே, ஹிந்துக்களுக்காக ஒரு திட்டம் இங்கே வரைக்கும் அறிவிச்சிருக்கா? ஹிந்து கோவிலுக்காக நீங்கள் என்னென்னா 3000 ரூபா மாதம் உலேமாக்கு கொடுக்குறீங்கிறீங்க. நான் உங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியும். ஹிந்து கோவில்களில் அர்ச்சகர்கள் பூஜாரிகள் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு நான் காட்ட முடியும். அதனால இந்த மக்கள் விரோத ஆட்சி தூக்கி எறியப்படும். அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த திமுக கூட்டணிக்கு தான் வலிமை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. முதல்வரே வலிமையா இருக்காரா? அவருக்கு அவருடைய குடும்பத்தின் மீது கண்ட்ரோல் இருக்கா? அவர் கட்சியின் மீது கண்ட்ரோல் இருக்கா? அவர் ஆட்சியின் மீது கண்ட்ரோல் இருக்கா? தமிழகம் கண்ட மோஸ்ட் வீக்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின். அவர் பேசலாமா? என்ன வலிமை இருக்கு அவருக்கு? நன்றி. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.